நண்பர்களுக்கு வணக்கம். தமிழும் தங்கையாவும் என்ற யூடியூப் சேனல் வழியாக உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய பதிவிலே டிஎன்பிஎஸ்சி யூஜிடிஆர்பி தமிழ் பாடத்திற்கு தேவையான ஒரு பதிவை உங்கள் முன் வைக்க நான் விரும்புகிறேன். இது யூஜிடிஆர்பி தமிழுக்கு மட்டுமல்ல, பிஜிடிஆர்பி, யூபிஎஸ்சி தமிழ், டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, 2A போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் இந்த பதிவு பாடமாக அமையும் என்று நான் நம்புகிறேன். குறிப்பாக யூஜிடிஆர்பி தேர்வு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கு இது பயன்படும் என்பதனாலே யூஜிடிஆர்பி தமிழ் என்ற தலைப்பின் கீழே இதை நான் வெளியிடுகிறேன். யூஜிடிஆர்பியினுடைய பாடத்திட்டத்தில் அலகு 5 சமய இலக்கியங்கள் என்ற ஒரு தொகுப்பு இருக்கிறது. அதிலே காப்பியங்கள் என்ற ஒரு பாடம். அதில் கம்பராமாயணம் பற்றி நான் பதிவை இப்பொழுது வைக்க இருக்கிறேன். 2 நாட்களுக்கு முன்பு கம்பராமாயணம் பகுதி 1 என உங்கள் முன் வைத்தேன். கம்பராமாயணம் பகுதி 2 இதை இப்போது முன் நான் வைக்க விரும்புகிறேன். கம்பராமாயணத்தினுடைய ஆசிரியர் பற்றிய வரலாறு, நூல் பற்றிய வரலாறும் பகுதி 1 இடம்பெற்றிருந்தது. இந்த பகுதி 2 ஒவ்வொரு காண்டத்தினுடைய கதை சுருக்கத்தை, பகுதி 2 முதல் காண்டமான பாலகாண்டத்தினுடைய கதை சுருக்கத்தை உங்கள் முன் வைக்க நான் விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால், இந்த கதை சுருக்கத்தை முழுவதுமாக நாம் தெரிந்து கொண்டால் எந்த விதத்திலே கேள்விகள் கேட்டாலும் நாம் எழுதுவதற்கு இது பயனுள்ளதாக அமையும் என்று நான் கருதி இந்த முதல் காண்டத்தின் கதை சுருக்கத்தை உங்கள் முன் வைக்கிறேன். குறிப்புகளை முடிந்தவரை எளிதாக்கி தந்திருக்கிறேன். தயவுசெய்து போட்டித் தேர்வுக்கு தயாராகின்ற நண்பர்கள் சில நோட்டு, ஒரு டைரியோ நோட்டை போட்டு இந்த தலைப்புகளிலே குறிப்பாக கதை சுருக்கங்களை சொல்லுகின்ற பொழுது தருகின்ற குறிப்புகளை நீங்கள் பதிவு செய்து வைத்து கொண்டால் தேர்வு நேரத்திலே பார்வையிட்டு நல்ல முறையில் தேர்வு எழுதுவதற்கு உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்று நான் கருதுகிறேன். கம்பராமாயணம் நாம் கதை பகுதிக்கு செல்லலாம். முதல் காண்டம் பாலகாண்டம். கோசலை நாடு என்ற ஒரு நாடு. இந்த கோசலை நாட்டினுடைய தலைநகர் அயோத்தி என்பது. செய்தி அதிகமாக இருப்பதனால சற்று வேகமாக செல்லுகிறேன். கோசலை நாட்டினுடைய தலைநகர் அயோத்தி. இந்த கோசலை நாட்டினுடைய மன்னன் தசரதன் என்று அழைக்கப்பட்டான். தசரதன் மகா சக்கரவர்த்தி என்று சொல்லுவார்கள். ஒரு சாதாரண எளிய ஏழை ஒருவன் தனக்கு சொந்தமான சிறிய வயலை கண்ணும் கருத்துமாக பாதுகாப்பது போல இந்த தசரத மன்னன் தன்னுடைய நாட்டை கண்ணும் கருத்துமாக ஆட்சி செய்து வந்தான் என்று கம்பராமாயணத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தசரதனுக்கு 3 மனைவிகள். முதல் மனைவி கௌசலை, 2வது மனைவி சுமித்திரை, 3வது மனைவி கைகேயி. இந்த 3 மனைவிகள் இவனுக்கு இருந்தாலும் கூட நீண்ட நாட்களாக தசரத மன்னனுக்கு பிள்ளை இல்லாத குறை இருந்து வந்தது. குழந்தைகள் இல்லாத காரணத்தினாலே இவர் பல நேரங்களில் நினைத்து வேதனைப்படுவது உண்டு. ஒரு முறை தன்னுடைய குல குருவாகிய வசிட்ட முனிவரிடம் இது பற்றி அவர் ஆலோசனை செய்கிறார். தனக்கு பிள்ளை இல்லாத குறையை எவ்வாறு நீக்குவது என்று குலகுரு வசிட்ட முனிவரிடம் ஆலோசனை செய்கிறார். அப்பொழுது வசிட்டர் ஒரு நல்ல செய்தியை அவருக்கு சொல்லுகிறார். அதாவது 7 உலகங்களையும் காக்கும் ஆற்றல் மிகுந்த புதல்வர்களை பெறுகிற வாய்ப்பு உனக்கு இருக்கிறது, நீ கவலைப்பட வேண்டாம். அங்கத நாட்டில் உள்ள கலைக்கோட்டு முனிவர், அங்கத நாட்டிலே கலைக்கோட்டு முனிவர் என்ற ஒரு முனிவர் இருக்கிறார். அவரை நீ அழைத்து வந்து உன்னுடைய நாட்டிலே வேள்வியை செய், உனக்கு குழந்தைகள் நிச்சயம் பிறக்கும் என்று ஒரு ஆறுதலான செய்தி அவர் சொல்லுகிறார். அங்கத நாட்டிலிருந்து கலைக்கோட்டு முனிவரை அழைத்து வந்து நீ வேள்வி செய், உனக்கு குழந்தைகள் பிறக்கும் என்று. குலகுருவாகிய வசிட்ட முனிவருடைய ஆலோசனையின்படி அங்கத நாட்டிலிருந்து அந்த கலைக்கோட்டு முனிவர் உடனடியாக வரவழைக்கப்படுகிறார். வந்தவுடன் சில நாட்களிலே குழந்தை வேண்டிய யாகத்தை அவர் தொடங்குகிறார். அதாவது அசுவமேத யாகம் என்ற ஒரு யாகத்தை, இது வீணா வருவதற்கு கூட வாய்ப்புண்டு. குழந்தை வேண்டி ஏற்றப்பட்ட யாகம் அசுவமேத யாகம். இது 12 மாதங்கள் நடந்தது. இந்த யாகம் 12 மாதங்கள் நடந்தது. யாகத்தினுடைய முடிவிலே, வேள்வியின் முடிவிலே, பிள்ளை பேறு அளிக்கும் ஆகுதிகளை தீக்குண்டத்திலே கலைக்கோட்டு முனிவர் இட்டார். அந்த வேள்வியினுடைய தீக்குண்டத்திலே பிள்ளை பேர் அளிக்கும் ஆகுதிகளை அந்த தீக்குண்டத்தில் இட்டார். உடனே அவர் இட்ட மாத்திரத்திலே அந்த தீயிலிருந்து நெருப்பை போன்ற சிவந்த நிறத்தை ஒத்த தலைமுடியையும் சிவந்த கண்களையும் உடைய ஒரு பூதம்
தீயிலிருந்து மேலே வந்தது. வந்த அந்த பூதமானது தன் கையில் இருந்த ஒரு தட்டை வெளியே வைத்துவிட்டு திரும்பவும் தீயிலே சென்று மறைந்து விட்டது. அந்த தட்டிலே அமுதம் போன்ற பிண்டம் இருந்தது. உடனே அந்த கலைக்கோட்டு முனிவர், இந்த பிண்டத்தை நீ எடுத்து உன் மனைவியர்களுக்கு முறைப்படி பங்கிட்டுத்தா என்று சொல்லி தசரதனிடம் கூறுகிறார். உடனே தசரத மகா சக்கரவர்த்தி அந்த பிண்டத்தை தன்னுடைய 3 மனைவிகளுக்கும் முறையாக பங்கிட்டான். கீழே சிந்திய அந்த பிண்டத்தை ஒன்றாக திரட்டி சுமித்திரைக்கு அவன் கொடுக்கிறான். காலப்போக்கிலே அந்த பிண்டத்தை எடுத்துக்கொண்ட மனைவிமார்கள் கருவுறுகின்றனர். கருவுற்று பேறு காலமும் வருகிறது. இந்த 3 மனைவிகளுக்கு 4 குழந்தைகள் பிறக்கின்றன. 3 மனைவிகளுக்கு 4 குழந்தைகள். முதல் மனைவியாகிய கோசலைக்கு ராமனும், சுமித்திரைக்கு இலக்குவனும், லக்குவன் சத்ருக்கனும், கைகேயிக்கு பரதனும் குழந்தைகளாக பிறக்கின்றனர். திரும்பவும் சொல்றேன், கோசலைக்கு ராமன், சுமித்திரைக்கு லக்குவன் சத்ருக்கன், கைகேயிக்கு பரதன். இந்த 3 மனைவியர்களும் 4 குழந்தைகளை வேறுபாடின்றி தம்முடைய குழந்தைகளைப் போலவே இவர்கள் வளர்த்து வந்தனர். குறிப்பாக கைகேயி ராமனிடம் அதிக பாசமுடையவளாக இருந்தாள். இந்த தசரத மன்னருடைய 4 பிள்ளைகளுக்கும் அரச குலத்திற்கு தேவையான அனைத்து பயிற்சிகளையும் அவர் தசரத மகா சக்கரவர்த்தி வழங்குகிறார். அதாவது இளவரசர்களுக்கு, அரண்மனைகளை வாழ்கின்ற அந்த இளவரசர்களுக்கு எந்தெந்த பயிற்சிகள் வழங்கப்பட வேண்டுமோ அனைத்து பயிற்சிகள், யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், தேர் ஏற்றம், வில் வாள் போன்ற படை பயிற்சிகளை அவர் முறையாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு அளிக்கின்றார். தினமும் இவர்கள் காலை நேரத்திலே 4 பேரும் முனிவருடைய ஆசிரமனுக்கு சென்று விடுவர். கலைகளை கற்றுக்கொண்டு மாலை நேரத்தில் அரண்மனைக்கு திரும்புகின்ற வழக்கம். இந்த பயிற்சியை முறையாக அவர் செய்ததினாலே அனைத்து படை பயிற்சிகளிலும் இவர் தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தனர். சிறு வயதிலிருந்தே ராமனும் லக்குவனும் ஊசியும் நூலும் போல இருந்தனர். இது இயல்பிலே அவர்களுக்குரிய பழக்கமாக இருந்தது. அவ்வாறே பரதனும் சத்ருக்கனும் மிகவும் நெருங்கி பழகி இருந்தனர். தசரதன் மகிழ்ச்சியோடு நாட்டிலே குழந்தை செல்வங்களோடு நல்லாட்சி புரிந்து வந்தான். ஒரு நாள் தசரதனுடைய அமைச்சரவைக்கு ஒரு முனிவர் வருகிறார். அதாவது விஸ்வாமித்திர முனிவர் என்று சொல்லப்படுகிற ஒரு மாபெரும் முனிவர் தசரதனுடைய அவைக்கு வருகிறார். வந்தவர் ஒரு மிகப்பெரிய குண்டை தூக்கி தசரதன் முன்னாலே போடுகிறார். என்ன காரணம் என்று சொன்னால், இவர் சாதாரண முனிவர் அல்ல, மிகப்பெரிய பேராற்றல் கொன்ற முனிவர். ஒரு முறை பெரும் கோபம் கொண்டு தேவலோகத்தையும் நட்சத்திரங்களையும் அடங்கிய ஒரு புதிய அண்டத்தையே படைக்க தொடங்கிய சக்தி வாய்ந்தவர். அந்த அளவுக்கு தன்னுடைய தவ வலிமை கொண்டவர் இந்த விஸ்வாமித்திர முனிவர். தசரருடைய அவைக்கு வந்த அவர், அந்த விஸ்வாமித்திர முனிவர் மன்னனை பார்த்து சொல்லுகிறார், தசரதா, காட்டிலே நான் ஒரு மிகப்பெரிய யாகத்தை செய்ய போகிறேன். ஆனால் அந்த யாகத்தை தடுக்கக்கூடிய அரக்கர்கள் பலர் அந்த காட்டில் இருக்கிறார்கள். எனவே அவர்களோடு போர் செய்து என் யாகத்தை காப்பதற்காக உன்னுடைய பிள்ளைகளில் ஒருவனாகிய மூத்தவனாகிய கரிய சம்மலான ராமனை என்னோடு நீ அனுப்பி வைக்க வேண்டும் என்ற செய்தியை அந்த விஸ்வாமித்திர முனிவர் தசரத மன்னனிடம் சொல்லுகிறார். இந்த செய்தியை கேட்டவுடனே இடிந்து போகிறான் தசரத மன்னன். ராமனை காட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்ற செய்தியை கேட்டவுடனே தசரத மன்னன் நிலைகுலைந்து போகின்றான். இந்த முனிவருடைய வேண்டுகோள் எவ்வாறு தசரத மன்னனுடைய நெஞ்சிலே அல்லது இதயத்திலே பாய்ந்தது என்பதை கம்பர் மிக அழகாக தன்னுடைய பாடலிலே பதிவு செய்திருக்கிறார். கருத்தை மட்டும் உங்கள் முன்வைக்கிறேன். யமனே எதிரே வந்து அவனுடைய உயிரை கேட்பது போல தசரத மன்னன் முன்னாலே யமன் வந்து நின்று அவனுடைய உயிரைத்தா என கேட்பது போல இருந்தது என்று சொல்லுகிறார். ஏற்கனவே தன்னுடைய மார்பிலே, அதாவது தசரதனுக்கு மார்பிலேயே ஒரு புண் ஏற்பட்டிருக்க, அந்த புண்ணிலே ஒரு கொல்லிக்கட்டையை நுழைத்தால் எவ்வளவு வேதனை ஏற்படுமோ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வேதனையை இந்த முனிவருடைய வேண்டுகோள் தந்தது என்றும் பதிவு செய்கிறார். தசரத மன்னனுடைய உயிர் உள்ளேயும் வெளியேயும் ஊசலாட தொடங்கியது இந்த வேதனையான செய்தியை கேட்டு. இன்னும் ஒரு அழகான ஒரு ஓமையை சொல்கிறார். ஒரு பிறவி குருடன் கண் பெற்ற அடுத்த நிமிடமே அவனுடைய பார்வை இழந்தது போல மிக
அதிகமான துன்பத்தை இந்த தசரத மன்னன் குழந்தை இல்லாமல் தவம் கிடந்து பெற்ற குழந்தைகளை குழந்தைகளோடு மகிழ்ச்சியாக இருந்தபோது திடீரென உன்னுடைய குழந்தைகளை எனக்கு காற்றுக்கு யாகத்திற்கு துணையாக அரக்கர்களை எதிர்க்க அனுப்பு என்ற உடனே அவன் அந்த அழகாக சொல்லுகிறார். அந்த பாடல் வரி கடைசி வரியை மட்டும் உங்கள் முன் வைக்கிறேன். கண்ணிலான் பெற்று இழந்தான் என உழந்தான் கடுந்துயரம் கால வேளான் என்று. கண்ணிலான் பெற்று இழந்தான் என உழந்தான். கண் இல்லாதவன், ஒரு பிறவி குருடன், கண்ணை பெற்ற அடுத்த நிமிடமே அந்த கண்ணை இழந்தது போல வேதனை அடைகிறார் அந்த தசரத மன்னர். உடனே தசரதன் அந்த முனிவரை பார்த்து விஸ்வாமித்திர முனிவரை பார்த்து சொல்கிறார், முனிவர் பெருமானே, குழந்தைகள் வேண்டாம், என்னுடைய பிள்ளைகள் வேண்டாம், அவ குழந்தைகள், நானே உங்களுடைய யாகத்திற்கு துணையாக வருகிறேன். அல்லது எந்த அளவுக்கு ஒரு பெரும் படையை நீ விரும்புகிறீரோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய படையை நான் அனுப்புகிறேன், தயவு செய்து பொறுத்தருள்க என்று தசரதன் விஸ்வாமித்திர முனிவரை நோக்கி கூறுகிறான். இந்த தான் பிள்ளைகளை அனுப்பாமல் தான் வருகிறேன் அல்லது படையை அனுப்புகிறேன் என்று சொல்லி தசரதன் சொன்ன அடுத்த நிமிடமே இந்த விஸ்வாமித்திர முனிவர் மிகப்பெரிய கோபம் அடைகிறார். அவர் அமர்ந்திருந்த இருக்கையை விட்டு உடனே எழுந்து விட்டார். அவருடைய முகத்திலே புருவங்கள் உயர்ந்தன. அவருடைய நாசியிலிருந்து வெப்ப பெருமூச்சு வெளிவந்தது. கண்கள் சிவந்து விட்டன. கோப சிரிப்பு சிரித்தார். அந்த கோபத்தாலே சூரியன் அஞ்சி மறைந்து போனான். இதனாலே வானமே இருண்டு விட்டது. வானம் இருண்டதனாலே தேவர்கள் உலகம் அழியும் காலம் இதுவோ என பயந்தனர். அந்த அளவுக்கு மிகப்பெரிய கோபத்தை அந்த விஸ்வாமித்திர முனி அடைந்தார். இயற்கையே பயப்படுகின்ற அளவுக்கு அவருடைய கோபம் வெளிப்பட்டது. இதை இந்த நிகழ்ச்சி அரசவையில் நடந்து கொண்டிருந்த பொழுது குலகுருவாகிய வசிட்ட முனிவர் இந்த விஸ்வாமித்திரனுடைய மனக்கருத்தையும் உணர்ந்தார். அதே நேரத்திலே தசரத மன்னனுடைய உள்ளத்தின் ஆழத்து உணர்வுகளையும் உணர்ந்தார். ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி இவர் விஸ்வாமித்திரரை சற்று பொறுமையாக இருக்கும்படி கெஞ்சி கேட்டுக்கொண்டார். எனவே சற்று விஸ்வாமித்திரர் பொறுமையை கடைபிடிக்க தொடங்கினார். உடனே வசிட்ட முனிவர் தசரதனை நோக்கி, அரசனே, உன் மகன் ராமனுக்கு பிறரால் தர முடியாத ஒரு மிகப்பெரிய நன்மைகள் வரப்போகிற காலம் இது, இதை நீ ஏன் தடுக்கிறாய் என்று சொல்லி அவனுக்கு எடுத்து சொல்கிறான். ஆனால் தசரதன் அதற்கு ஒப்பவே இல்லை. நீண்ட நேர பேச்சுவார்த்தைக்கு பிறகு தசரதனை அவர் சரிப்படுத்துகிறார் வசிட்ட முனிவர். ஓரளவுக்கு மனம் தெளிவடைந்த தசரத மன்னன் விஸ்வாமித்திர முனிவரை நோக்கி, பெருமானே, இவர்களை உங்களிடம் நான் அடைக்கலமாக தந்துவிட்டேன். இனி இவர்களுக்கு தாய் தந்தை எல்லாம் தாங்களே, இவர்களுக்கு ஏற்றதை நீர் செய்யுங்கள் என்று சொல்லி ராமனை விஸ்வாமித்திரிடம் கையடையாக அவர் தந்தார். ராமனை கையடையாக பெற்ற உடனே கோபம் தணிந்த விஸ்வாமித்திரர் அரசபையிலிருந்து விடைபெறுகிறார். ராமனும் லக்குவனும் வாளில் அம்புரா தூணியும் வில்லும் தாங்கி முனிவரை நிழல் போல பின்தொடர ஆரம்பித்தனர். போகின்ற வழியிலே முனிவர் வாழ்க்கை பற்றிய தத்துவங்களையும் உண்மைகளையும் இவர் அந்த இருவருக்கு உபதேசித்தவாறே சென்றார். உலகம் என்பது என்ன, வாழ்க்கை என்பது என்ன, வாழ்க்கையினுடைய மேடு பள்ளங்களை பற்றி அனைத்து செய்திகளையும் அவர் உபதேசித்து கொண்டே சென்றார். புறப்பட்ட இந்த மூவரும் சரையு என்ற ஒரு நதியை அடைந்தனர். சரையு என்ற ஒரு நதியை அடைகிறார்கள். சிறிது நேரம் அங்கே இளைப்பாறிய பின் அந்த சரையு நதியை அவர்கள் கடந்து அங்கநாடு என்ற ஒரு நாட்டை அடைந்தனர். இந்த அங்கநாடு என்று ஏன் பெயர் வந்தது என்று சொன்னால், சிவபெருமானுடைய கோபத்துக்கு ஆளாகி சாம்பலான மன்மதனுடைய அங்கங்கள் சிதறி விழுந்தமையாலே, இந்த இடத்திலே விழுந்தமையாலே இதற்கு அங்கநாடு என பெயர் வந்தது என்ற செய்தியை நம்மால் அறிய முடிகிறது. இந்த அங்க நாட்டை கடந்து இவர்கள் தொடர்ந்து பயணம் செய்கிறார்கள். இந்த அங்க நாட்டை கடந்த உடனே அல்லது தாண்டிய உடனே தாங்க முடியாத ஒரு கொடிய பாலை நிலத்தை கடக்க வேண்டிய சூழல் அவர்களுக்கு ஏற்பட்டது. மிக பயங்கரமான வெப்பம், மூவராலும் தாங்க முடியாத மிக கொடிய வெப்பமான நிலமாக அது காணப்பட்டது. இந்த கொடிய வெப்பத்திற்கு காரணம் என்ன என ராமன் விஸ்வாமித்திர முனிவரிடம் கேட்கிறார். இந்த அளவுக்கு கொடிய வெப்பம் இந்த இடத்தில் நிலவுவதற்கு காரணம் என்ன என்று சொல்லி உடனே முனிவர் சொல்லுகிறார், மன்னர் மகனே, இலங்கையினுடைய அரசன் ராவணனுடைய ஏவலாலே ஒரு மிகப்பெரிய அரக்கி ஒருத்தி இந்த பகுதியை காவல் செய்கிறாள்.
அவளுடைய பெயர் தடாகை என்று சொல்லி அவர் அறிமுகம் செய்து வைக்கிறார். அந்த இடம் வெப்பமாக இருப்பதற்கு காரணத்தை அவர் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அவள் சாதாரண அரக்கி கிடையாது. அவள் மலை போன்ற உருவத்தை உடையவள். அவளுடைய உருவமே மலை போன்று காணப்படும். 1000 மத யானைகளுடைய வலிமை உடையவள். ஏனெனில் யானைக்கு ஒரு யானைக்கு வலிமை உண்டு. அதுவும் ஒரு மத யானைக்கு மிக அதிகம். 1000 மத யானைகளுடைய வலிமையை ஒன்று சேர்த்தால் என்ற அளவுக்கு வலிமை இருக்கும். அந்த அளவுக்கு வலிமை உடையவள் அவள். அவள் உயிரினங்களையே உணவாக உண்ணுகின்ற பழக்கம் உடையவள். அதனால்தான் இந்த அழகிய இந்த மருத நிலமானது கொடிய பாலை நிலமாக மாறிவிட்டது என்று விஸ்வாமித்திரர் பதில் சொன்னார். உடனே கோபம் அடைந்த ராமன் அந்த கொடியவள் இருக்கின்ற இடம் எங்கே என்று வினவுகிறார். ராமன் கேட்டவுடனே இங்கேதான் என்று அவர் விஸ்வாமித்திர முனிவர் பதில் சொல்லுவதற்கு முன்னரே சொல்லி முடிப்பதற்குள்ளே தன்னுடைய குகை போன்ற வாயை திறந்து கொண்டு இடி இடித்தாற் போல சிரித்து கொண்டு சூலாயுதத்தை ராமனோ மீது எரிய தொடங்கினால் அந்த தடாகை. உடனே சிறிது நேரம் செய்வதறியாது திகைக்கிறார் ராமர். காரணம், பெண்ணை கொள்வது பாவம், பெண் பாவம் பொல்லாதது என்று சொல்லுவார்கள். எனவே ஒரு பெண்ணை கொல்லுவது கொஞ்சம் ஒரு பெண்ணை கொலை செய்வது பாவம் என்று கருதி ராமன் சும்மா இருந்தான். ஆனால் இந்த இடைவெளியை உணர்ந்து கொண்ட விஸ்வாமித்திர முனிவர் ராமனை பார்த்து சொல்லுகிறார், உயிர்களை இரக்கமின்றி பிடித்து உண்ணும் இவள் பெண் அல்ல, இவள் மிகப்பெரிய ஒரு விஷ ஜந்து. இந்த கொடிய அரக்கியை கொள்வது பாவமாகாது என்று சொல்லி அவர் அனுமதி கொடுத்தவுடனே ராமன் அந்த தடாகையோடு போர் செய்ய தொடங்கினான். ராமன் தடாகையோடு போர் செய்ய தொடங்குகிறார். தடாகை தன் மீது எரிந்த சூலாயுதத்தை ராமன் தடுத்து நிறுத்துவதற்காக ஒரு அம்பை அந்த சூலாயுதத்தின் மீது விடுகிறார். அந்த சூலாயுதத்தின் மீது ராமனுடைய அம்பு பட்டு அந்த சூலாயுதம் 2 துண்டாக மாறியது. உடனே மற்றொரு அம்பை ராமன் அந்த தடாகையை நோக்கி எய்கிறான். உடனே அது தடாகையினுடைய மார்பை துளைத்து சென்றது. மார்பை துளைத்து சென்ற அடுத்த நிமிடமே தடாகை தரையிலே சாய்ந்து உயிர் விட்டாள். இந்த தடாகை இறந்த நிகழ்வை கண்ட தேவர்கள் பூமாறி பொழிந்து ராமனை வாழ்த்தினார்கள். எனவே தடாகை என்று சொல்லப்படுகிற ஒரு மிகப்பெரிய அரக்கி முதலாக ராமனாலே இந்த காண்டத்தில் கொல்லப்படுகிறான். தடாகையை அழித்த ராமனுக்கு விஸ்வாமித்திரர் தெய்வ படைக்கருவிகளை தந்து அவனை அன்போடு வாழ்த்தி தொடர்ந்து இப்படிப்பட்ட நற்செயல்களை புரிய வேண்டும் என்று வாழ்த்துகிறார். தொடர்ந்து ஒரு நீண்ட பயணம். நீண்ட பயணத்திற்கு பின் கௌசிகி என்ற ஒரு நதியை கடந்து செல்கிறார்கள். அந்த கௌசிகி நதியை கடந்து சிறு தூரம் சென்ற பிறகு ஒரு சோலையை அடைகிறார்கள். உடனே விஸ்வாமித்திர முனிவர் சொல்லுகிறார், இந்த சோலை தான், இந்த இடத்திலே தான் நாம் யாகம் செய்ய போகிறோம் என்று முனிவர் அந்த இடத்திலே நிற்கிறார். அவர்களை இருக்க செய்துவிட்டு யாகத்திற்குரிய பொருள்களை சேகரிப்பதற்காக முனிவர் புறப்பட்டு சென்று அனைத்து பொருட்களையும் சேகரித்து திரும்புகிறார். திரும்பி அவர் யாகத்தை தொடங்குகிறார். அந்த யாகமானது ஏறக்குறைய 6 நாட்கள் நடந்ததாக கம்பராமாயணம் சொல்கிறது. இந்த 6 நாட்களும் ராம லக்குவர்கள் கண்ணை இமை காப்பது போல அந்த யாகத்தை கவனமோடு காத்து வந்தனர். பல அரக்கர்கள் அடுத்தடுத்து கூட்டமாக அந்த இடத்திற்கு வந்தனர். அரக்கர்கள் கூட்டமாக வருகின்றனர். அதாவது அவர்கள் வந்தது எப்படி என்று சொன்னால், இடி இடிப்பது போன்று அவர்கள் அலையாய் வந்தனர், ஓசையோடு வந்தனர். மலைகளை பிடுங்கி இவர்கள் மீது எரிய ஆரம்பித்தனர். யாகம் செய்வதை அவர்களும் தடுக்குவதற்காக மலைகளை பிடுங்கி இந்த யாகத்தின் மீது வீச ஆரம்பித்தனர். அம்பு, வேல் முதலியவற்றை சரமாரியாக எய்தனர். அது மட்டுமல்ல, பல்வேறு மாயத்தந்திர காரியங்களையும் இந்த அரக்கர்கள் செய்ய ஆரம்பித்தனர். ராமன் ஒன்றிலே உறுதியாக இருந்தான். அதாவது இந்த புனித யாகத்திலே அந்த அரக்கர்களுடைய இரத்தமோ அல்லது சதை துண்டங்களோ விழக்கூடாது என்று கவனமோடு இருந்தான். எனவே வேள்வி கூடத்திற்கு மேலே, அந்த யாக கூடத்திற்கு மேலே அம்புகளாலே ஒரு பந்தலை மிக திறமையாக அமைத்தார். அந்த அம்புகளாலே அந்த பந்தலை அமைத்த பிறகு அரக்கர்களை அனைவரையும் அழிக்க தொடங்குகிறார். எனவே அந்த அரக்கருடைய இரத்தமோ சதை துண்டங்களோ அந்த யாகம் நடந்த இடத்தில் விழவில்லை. ஆனால் முழுவதுமாக அவர்களை அழித்து ஒழித்தார். எஞ்சிய அரக்கர்கள் பயந்து ஓடி ஒளிந்தனர்.
யாகம் வெற்றிகரமாக நடந்து முடிதலை எண்ணி விஸ்வாமித்திரரும் அங்கிருந்த அனைத்து முனிவர்களும் மகிழ்ந்து ராமனை வாழ்த்தினர். யாகம் முடிந்து விட்ட காரணத்தினாலே ராமன் விஸ்வாமித்திர முனிவரை பார்த்து கேட்கிறார், ஐயா முனிவரே, குருவே, இனி நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் கேட்கிறார். உடனே விஸ்வாமித்திர முனிவர் ராமனை பார்த்து சொல்லுகிறார், அருகிலே மிதிலை என்ற ஒரு நாடு, அந்த மிதிலை நாட்டு அரசன் ஒரு யாகத்தை செய்கிறான், அந்த யாகத்தை நாம் பார்த்துவிட்டு போகலாம், வாருங்கள் என்று சொல்லி மிதிலை நகருக்கு அவர்களை அழைத்து செல்கிறார். மிதிலை நகருக்கு அழைத்து செல்கிறார். மூவரும் அந்த மிதிலை நகரத்தை நோக்கி பயணம் செய்கின்றனர். சோனை ஆறு என்ற ஒரு ஆறு, அந்த ஆற்றை கடைந்து அந்த பக்கத்தில் இருந்த சோலையில் தங்கி ஓய்வெடுக்கின்றனர். பின்னர் மறுநாள் பயணத்தை அவர்கள் தொடர்ந்து செய்து கங்கை ஆற்றை அடைகின்றனர். கங்கையினாலே மிக சிறந்த வளம் பெற்று திகழ்கின்ற அந்த மிதிலை நாட்டுக்குள்ளே இவர்கள் நுழைய ஆரம்பித்தனர். அந்த மிதிலை நாட்டுக்குள்ளே நுழைவதற்கு முன் அந்த புறா மதில் என்று சொல்லுவார்கள் அல்லவா, மிதிலை நகருக்குள்ளே நுழைவதற்கு முன்னாலே ஒரு சிறிய ஒரு மேடு இருந்தது. அவர் நடந்து செல்கின்ற பாதையிலே ஒரு சிறிய ஒரு பாறை மேடு, அதாவது மிதிலை நகரனுடைய புறமதில் அருகே வந்தபோது அங்கு சற்று மேடாய் ஒரு கருங்கல் ஒன்று இருந்தது. அதன் மேல் ராமனுடைய பாதம் பட்டவுடனே அந்த கல் ஒரு அழகான பெண்ணாக மாறியது. அதிர்ந்து போனான் ராமன். தன்னுடைய கால் பட்ட உடனே இந்த கல்லானது பெண்ணாக மாறியதனுடைய விந்தை ராமனுக்கு புரியவில்லை. உடனே விஸ்வாமித்திர முனிவர் அந்த இடத்திலே விளக்கம் தருகிறார். அந்த பெண் வேறு யாரும் அல்ல, கௌதம முனிவர் என்று சொல்லப்படுகிற ஒரு முனிவர், அவருடைய மனைவி அகலிகை என்று விளக்கம் தருகிறார். ஆச்சரியப்படுகிறான் ராமன். எனவே இந்த அகலிகையினுடைய வரலாற்றை சொல்லுமாறு முனிவரை ராமன் வேண்டுகிறார். ஏனென்று சொன்னால் மிக மிக ஆச்சரியமூட்டுகின்ற வகையில் நடந்த அந்த நிகழ்ச்சி, தன் கால் பட்டவுடனே கல் பெண்ணாக மாறியது. இது தெரிந்த ஒரு நபரிடம் முழு வரலாற்றை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அகலிகை வரலாற்றை கேட்கிறார். முனிவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். அதாவது கௌதம முனிவர் என்ற ஒரு முனிவர், அவருடைய மனைவி, அதாவது பத்தினி, கௌதம முனிவர்களுடைய மனைவிகளை பத்தினி என்று சொல்லுவார்கள். கௌதம முனிவருடைய பத்தினி அகலிகை என்பவள். இவள் மிகவும் அழகு வாய்ந்தவள். இவளுடைய அழகிலே இந்திரன் என்பவன் மயங்கி போனான். இவருடைய அழகிலே மயங்கி இந்திரன் எப்படியாவது இந்த அகலியை அடைய வேண்டும் என்று சொல்லி பல காலங்கள் திட்டம் தீட்டினார். தன்னுடைய ஆசையை, காம ஆசையை தீர்த்து கொள்ள ஒரு நாள் திடீரென ஒரு சூழ்ச்சியை செய்கிறான். அதாவது காலையிலே, விடியற் காலையிலே கோழி சேவல் கூவுகின்ற பொழுது அந்த கௌதம முனிவர் காலை கடன்களை முடிப்பதற்காக, குளித்து தெய்வ வழிபாடு செய்வதற்காக ஆற்றை நோக்கி கடந்து செல்வார், ஆற்றை நோக்கி செல்லுவார். எனவே இவன் ஒரு நாள் நடு இரவிலே, பொழுது விடுவதற்கு முன்னாலே நடு ஜாமத்திலே சேவலை போல இவன் சத்தம் போடுகிறான். இந்த சத்தம் கௌதம முனிவருடைய காதில் விழுகிறது. பொழுது விடிந்து விட்டது என்று சொல்லி கௌதம முனிவர் ஆசிரமத்தை விட்டு வெளியே ஆற்றை நோக்கி கடந்து போகிறார். இவர் வெளியே வந்த உடனே அந்த முனிவருடைய உருவத்தை தான் எடுத்துக்கொண்டு ஆசிரமத்துக்குள்ளே நுழைகிறான் இந்திரன். நுழைந்த இந்திரன் அங்கே படுத்து கொண்டிருந்த அகலிகையோடு கூடினான். அவளோடு கலக்க ஆரம்பித்தான். அவன் கூடிய அல்லது உறவு கொண்டு கூடிய சிறிது நேரத்திலேயே தன்னோடு கூடுகின்றவன் அல்லது உறவு கொள்ளுகின்றவன் தன்னுடைய கணவன் அல்ல, முனிவர் அல்ல என்பதை அகலிகை உணர்ந்தால், இவன் தன்னுடைய கணவன் அல்ல, வந்திருக்கிறவன் இந்திரன் என்பதையும் அவள் அறிந்து கொண்டாள். ஆனால் இருப்பினும் கூட அந்த இந்திரனை விரட்டாமல், அவனிடமிருந்து தன்னை விலக்கி கொள்ளாமல் அவனோடு இவள் தொடர்ந்து இன்பம் காண தொடங்கிவிட்டால் இந்த அகலிகை இந்திரனை விரட்டாமல் அவனோடு இன்பம் அனுபவித்தாள். அந்த நேரத்திலே ஆற்றிலே அனைத்து கடமைகளை முடித்து கொண்டும் பொழுது விடியாத அந்த ஒரு குழப்பத்திலே கௌதம முனிவர் உள்ளே வருகிறார், ஆசிரமத்துக்கு உள்ளே வருகிறார். அவர் உள்ளே நுழைந்த உடனே அகலிகை அவரை பார்த்து பயந்து நடுங்கினார். இந்திரன் உடனே தான் தப்பித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பூனை வடிவம் எடுத்துக்கொண்டு அந்த ஆசிரமத்தை விட்டு வெளியே ஓட முயற்சி செய்தான். இதை கண்ட கௌதம முனிவர் அவருக்கு, அந்த இந்திரனுக்கு ஒரு சாபத்தை கொடுத்தார். நீ எதற்காக ஆசைப்பட்டாயோ
அதாவது எந்த ஒரு பொருளுக்காக நீ ஆசைப்பட்டாலும் அந்த பொருள் உன் உடம்பின் முழுக்க பரவட்டும் என்று சொல்லி முனிவர் இந்திரனுடைய உடம்பிலே 1000 பெண் குறிகள் தோன்றுமாறு சாபத்தை பெற்றுக்கொண்ட அவன் ஓடிவிட்டான். உடனே அவருடைய கோபம் தணியவில்லை. ஒழுக்கம் கெட்ட அகலியை கல்லாக போகுமாறு சாபமிட்டார். அகலிகை கல்லாக ஏனென்று சொன்னால் அவர் தன்னுடைய ஞான திருஷ்டியாலே தெரிந்து கொண்டார். உன்னோடு உறவு கொள்ளுகின்ற உன்னுடைய கணவன் அல்ல என்று தெரிந்திருந்தும் கூட அவனை உறவு கொண்ட அந்த தவறுக்காக அவர் ஆத்திரம் கொண்டு அவளை கல்லாக சாபமிட்டார். இந்த சாபத்தை கேட்டு அகலிகை ஓவென்று கதறி அழுகிறாள். எப்படியாவது தனக்கு சாப விமோசனம் தரும்படி அவள் கதறி கதறி அழுகிறாள். அவளுடைய கதறலை கேட்டு கௌதம முனிவர் மனம் இறங்குகிறார். அகலிகையினுடைய கதறலை கேட்டு முனிவர் மனம் இறங்கி ஒரு சாப விமோசனம் தருகிறார். அதாவது எப்பொழுது ராமனுடைய கால் அல்லது ராமனுடைய கால் தூசு உன் மீது படுகிறதோ அப்பொழுது நீ கல் உருவம் நீங்கி பெண் உருவம் அடைவா என்ற ஒரு சாப விமோசனத்தை அவளுக்கு அடித்தார். அந்த சாப விமோசனத்தின் அடிப்படையிலே தான் கல்லாக மாறிய அகலிகையினுடைய உருவத்தின் மீது ராமனே உன்னுடைய பாதம் பட்டதனாலே கல்லாக இருந்தவள் பெண்ணாக மாறினாள் என்று விளக்கம் தந்தார். அந்த வரலாற்றை கேட்டு வியந்து போய் நின்றான் ராமன். முனிவர் தொடர்ந்து ராமனை பார்த்து சொல்லுகிறார், ராமனே, நீ தோன்றிய பிறகு இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து உயிர்களும் உய்வடையுமே தவிர துன்பம் அடைவதற்கு வாய்ப்பென்பதே இல்லை. தடாகையை போரிட்டு அழித்த போது உன்னுடைய கை வண்ணத்தை நான் அந்த இடத்திலே கண்டேன். இந்த இடத்திலே இப்பொழுது நீ அகலிகை எழுப்பியதிலே உன் கால் வண்ணத்தை நான் கண்டேன் என்று சொல்லி முனிவர் ராமனை பாராட்டுகிறார். அதை கம்பர் மிக அழகாக பதிவு செய்திருக்கிறார். அந்த பாடலை பார்த்து கொள்ளுங்கள். முக்கியமான வரி மட்டும் நான் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் என்று முனிவர் விஸ்வாமித்திரர் வியந்து ராமனை போற்றுகிறார். உடனே அந்த மிதிலை நகரத்துக்குள்ளே நுழைந்து நகர வீதிகளின் வழியாக மூவரும் நடந்து செல்கின்றனர். அப்படி நடந்து செல்கின்ற பொழுது ஒரு பெரிய மாளிகையினுடைய கன்னி மாடத்திலிருந்து ஒரு 2 கண்கள் ராமனை உற்று நோக்குகின்றன. அங்கே சீதை என்ற ஒரு அழகிய பெண்மான் அங்கே நின்று கொண்டிருக்கிறது. அந்த அழகிய சீதை அவள் முகத்தில் இருந்த 2 கண்கள் ராமனுடைய கண்களை முழுவதுமாக கவ்வி விட்டன என்று கம்பர் பதிவு செய்கிறார். எப்படி சீதையினுடைய கண்கள் ராமனுடைய கண்களை கவ்வியதோ அதே போல ராமனுடைய கண்களும் சீதையின் கண்களை கவ்வின என்று சொல்லி அவர் அங்கே பதிவு செய்கிறார். இருவருடைய அறிவும் திரிய ஆரம்பிக்கிறது. ஒருவரை ஒருவர் விழுங்குவது போல பார்த்து கொண்டனர். ராமனுடைய இதயத்திலே சீதை குடியேற, சீதையினுடைய இதயத்திலே ராமன் குடியேற இருவருக்கும் இடையே ஒரு விதமான நட்பு அல்லது காதல் என்பது மலரத் தொடங்கியது. இதை கூட அழகாக கம்பர் பதிவு செய்கிறார். அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினான். மிக அழகான வரி. இதை கூட நமக்கு அந்த மேற்கோளிலே தருவார்கள். கீழே இருக்கிற பாடலை தயவு செய்து பார்த்து கொள்ளுங்கள். அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினான், ராமனும் நோக்கினான் சீதையும் நோக்கினார் என்பதை அழகாக இவ்வாறு பதிவு செய்கிறார். இந்த அனைத்து செய்திகளும் ஒரு சில நொடிகளிலேயே நடந்து முடிந்தன. சீதையை தன்னுடைய மனதிலே சிறை வைத்தான் ராமன். ராமனை தன்னுடைய மனதிலே சிறை வைத்தால் சீதை. எனவே அந்த காதல் என்பது ஒருவரை ஒருவர் அறியாமலேயே இருவருடைய மனதிலேயும் மலரத் தொடங்கியது. இந்த நடந்து சென்ற மூவரும் அரண்மனையை அடைகின்றனர். அரண்மனைகளை அடைந்து அங்க இருக்கிற ஜனக மகாராஜனை காணுகின்றன. மூவரும் ஜனக மன்னனை கண்டனர். மன்னன் அவர்களை அன்போடு வரவேற்று வசதியுடைய ஒரு மிகப்பெரிய தனி மாளிகையிலே முனிவரையும் உடன் வந்த இருவரையும் தங்க வைக்கிறார். மறுநாள் ஜனக மன்னன் யாகத்தை தொடங்கி முடிக்கிற நேரம். பொழுது விடுகிறது. ஜனக மன்னரும் யாகத்தை மிக சிறப்பாக நடத்தி முடிக்கிறார். யாகம் நடந்து முடிந்த உடனே கொஞ்சம் ஃப்ரீயா பேசுகின்ற பொழுது அந்த ஜனக மன்னர் இந்த ராம லக்குவணர்களை பார்த்து முனிவரிடம் கேட்கிறார், இவர்கள் யார்? இந்த ராம லக்குவணர்களை பார்த்து இவர்கள் யார் என்று சொல்லி விஸ்வாமித்திர முனிவரிடம் வினவுகிறார். ஏனென்று சொன்னால் முனிவரிடம் மிக உயர்ந்த மிகப்பெரிய மாபெரும் மனிதராகிய மாபெரும் முனியாகிய இவரோடு உடன் இருக்கின்ற இவர்கள் யார் என்று கேட்கிறார்.
இதையே வாய்ப்பாக எதிர்பார்த்து கொண்டிருந்த விஸ்வாமித்திர முனிவர் அந்த அவருடைய முழு வரலாற்றையும், அவருடைய பெற்றோர்கள், அரசு, மரபு, திறமை, அவர்கள் பெற்றிருக்கிற வளம் அனைத்தையும் ஜனக மகாராஜனிடம் அவர் விளக்குகிறார். ஜனக மகாராஜன் இந்த யாகத்தை செய்வதனுடைய அடிப்படை நோக்கமே தன்னுடைய மகள் சீதையினுடைய திருமண காரியம்தான். எனவே இந்த நேரத்திலே காரண காரியத்தோடு தான் விஸ்வாமித்திர முனிவரும் ராமனை இங்கு அழைத்து வந்திருக்கிறார். வெறுமனே தன்னுடைய மகளுக்கு யாரையும் திருமணம் செய்து வைக்க முடியாது, ஒரு நிபந்தனையை நான் வைத்திருக்கிறேனே என்று சொல்லி சனக மகாராஜா விஸ்வாமித்திர முனிவரிடம் சொல்லுகிறார். அது என்னவென்று சொன்னால், தன்னுடைய முன்னோர், இதற்கு ஒரு கதை உண்டு. நம்முடைய முன்னோர்கள் வழி வழியாக பாதுகாக்கப்பட்டு வருகின்ற சிவவில்லை யார் நான் ஏற்றி முறிக்கின்றார்களோ, உடைக்கின்றார்கள், அவருக்கே தன்னுடைய மகளை நான் தருவதாக நான் முடிவு செய்து அறிவித்திருக்கிறேன் என்று சனக மன்னன் சொல்கிறார். ஆகட்டும், பார்க்கலாம், அந்த வில்லை எடுத்து வர சொல்லுங்கள் என்று விஸ்வாமித்திர முனிவர் சொல்லுகிறார். அந்த அரசவைக்கு ஒரு முயற்சி செய்து பார்க்கலாமே என்ற முயற்சி அங்கே மேற்கொள்ளப்படுகிறது. அந்த வில் அங்கே கொண்டு வரப்படுகிறது. சுமார் 60,000 வீரர்கள் கம்பராமாயணத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 60,000 வீரர்கள் மேரு மலையை ஒத்த அந்த வில்லை சுமந்து வருகின்றனர். ஒரு வீரன் 2 வீரன் அல்ல, 60,000 வீரர்கள் அந்த மேரு மலையை சுமந்து வருகிறார்கள். அதை நான் ஏற்றி உடைக்க வேண்டும், முறிக்க வேண்டும் என்பது விதி. ராமன் முனிவரை பார்க்கிறார். விஸ்வாமித்திர முனிவருடைய கண் அசைவை தருகிறார். முனிவருடைய கண் அசைவை பெற்ற ராமன் அந்த வில்லிலே நான் ஏற்றுவதற்கு தன்னை தயார்படுத்திக் கொள்கிறான். அனைவரும் ஆச்சரியத்தோடு வியப்போடு ராமனை பார்க்க, எதிர்பாராத ஒரு நொடி பொழுதிலே ஒரு முனையை தன் காலால் மிதித்து மறுமுனையை வளைத்து நான் பூட்டியதை யாரும் பார்க்காத நேரத்தில் ஒரு நொடியிலே செய்து முடிக்கிறான். அவ்வளவு விரைவாக நான் ஏற்றினான். அதை கூட கம்பர் அழகாக பதிவு செய்கிறார். எடுத்தது கண்டார், இற்றது கேட்டார். எடுத்தது கண்டார், இற்றது கேட்டார். இதுவும் கூட நமக்கு மேற்கோளாக கொடுப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த வில்லை நானேற்று முறித்தவுடனே தேவர்கள் மகிழ்ச்சி அடைந்து பூமாறி பொழிந்தனர். மிதிலை நகர மக்களும் மகிழ்ச்சி அடைந்தனர். காரணம் அந்த வில்லை யார் ஒருவன் ஞானேற்றி முறிக்கிறார்களோ அவருக்கே சீதை மனமுடித்து தரப்படுவாள் என்ற ஒரு நேதி இருந்ததனாலே இவ்வளவு நாள் திருமணம் நடக்காமல் கடந்து போனதற்கு கூட இது ஒரு காரணமாக இருந்தது. எனவே அந்த வில்லை உடைத்த காரணத்தினாலே சீதைக்கு ஏற்ற மணமகன் கிடைத்து விட்டான் என்று சொல்லி மிதிலை நகர மக்களும் சீதையினுடைய தந்தை மகிழ்ச்சி அடைகின்றனர். உடனே திருமணத்திற்கான ஏற்பாடுகள் நடக்க தொடங்குகிறது. அயோத்தி நாட்டிலிருந்து தசரத மன்னன் சுற்றம் சூழ உடனே வரவழைக்கப்பட்டார். வந்த அந்த தசரத மன்னனை ஜனக மகாராஜன் எதிர்கொண்டு சென்று அந்த தசரத மன்னனை மகிழ்ச்சியோடு வரவேற்று தன்னுடைய நகரத்துக்குள்ளே அழைத்து வருகிறார். அந்த மிதிலை நகர வீதியிலே ராமனுடைய பெற்றோர்கள், அந்த 3 தாய்மார்கள் தன்னுடைய சகோதரர்களோடு ராமன் புடைசூழ அந்த மிதிலை நகர வீதியிலே நடந்து செல்லுகிறான். தசரதனுடைய அறிவுரையின் பிரகாரம் அவனுடைய அழகை அந்த நகரத்து மக்கள் அனைவரும் பார்க்க தொடங்கினர், மதி மயங்கினர். அந்த ராமனுடைய அழகை யாரும் முழுமையாக காணவில்லை என்று சொல்லி கம்பர் பதிவு செய்கிறார். ஏனென்று சொன்னால், தன் நாட்டு இளவரசாகிய தங்களுடைய நாட்டு இளவரசாகிய சீதையை மணக்கப் போகிற ஒரு மிக சிறந்த ஒரு ஆண்மகனாக, ஒரு வீரனாக மக்கள் அவர்களை பார்த்தனர். அதை சொல்லுகின்ற பொழுது கம்பர் அழகாக சொல்லுகிறார். யார் யார் எங்கெங்கு ராமனை கண்டார்களோ அந்தந்த இடத்திலே அவருடைய கண்கள் நிலை குத்தி நின்றன. அதாவது தோல் கண்டார் தோலையை கண்டார், தாள் கண்டார் தாலையை கண்டார். ரொம்ப ஹைலைட் ஆகிற வரி இதுதான் என்று சொல்லுவார்கள். தோல் கண்டார் தோலையை கண்டார், தொடுகழல் கமலம் அண்ண தாள் கண்டார் தாளையை கண்டார், தடக்கை கண்டாரு மக்தே என்று சொல்லி இந்த பாடல் செல்கிறது. யாரும் அவருடைய முழுமையான உருவத்தை பார்க்கவில்லை. இந்த இதில் தோல் கண்டார் தோலையை கண்டார், தாள் கண்டார் தாளையை கண்டார் என்ற வரி மிகவும் ஒரு சிறப்பான வரி என்று சொல்லலாம். வீதி வழியே சென்ற ராமனுடைய அழகை யாரும் முழுவதுமாக பார்க்காமல் எங்கெங்க தன்னுடைய பார்வையை செலுத்தினார்களோ அங்கெங்கே அவனை கண்டு ரசித்தனர் என்று ராமனுடைய அழகை மிகுதிப்படுத்தி காட்டுகிறார். வீதி வழியே சென்ற ராமன் அரசவை அடைகிறான். அங்கே வசிட்டர்,
அதன் பிறகு விஸ்வாமித்திர முனிவர் மற்றும் சான்றோர்களும் பெரியவர்களும் குழுமி இருந்தனர். திருமண பேச்சு தொடங்குகிறது. ராமனுக்கும் சீதைக்கும் என்று திருமணம் நடத்த வேண்டும் என்று பேச்சு தொடங்கியவுடனே அங்கிருந்த பெரியவர்கள் திருமணத்தை அடுத்த நாளே நடத்த வேண்டும் என்று முடிவு செய்யப்படுகிறது. உடனே திருமணம் பற்றிய செய்தி முரசறைந்து பொதுமக்களுக்கு அறிவிக்கப்பட்டது. மறுநாள் திருமணம் நடக்கப் போகிறது என்ற ஒரு செய்தி காட்டுத்தீ போல பரவியது. பொழுது விடுகிறது. விடிந்தவுடனே சீதைக்கும் ராமனுக்கும் உரிய திருமணம் மிக சிறப்பாக நடந்து முடிந்தது. திருமணத்தை வசிட்டர் வேத முறைப்படி நடத்தினார். விஸ்வாமித்திர முனிவர் உடன் இருந்தார். திருமணத்தை காண்பதற்காக தேவலோகத்திலிருந்து கடவுளர்களும் தேவர்களும் வானத்திலே வந்து கூடினர் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே பூலோகத்திலே அந்தணர்களும் முனிவர்களும் அரசர்களும் பூக்களை தூவி அந்த ராமனையும் சீதையும் மனதார வாழ்த்தினர் என்ற செய்தி நம்மால் காண முடிகிறது. ராமனுக்கும் சீதைக்கும் அந்த திருமண நிகழ்ச்சி என்பது மிக சிறப்பாக நடந்தது. சில நாட்கள் அங்கே மிதிலை நகரத்திலே தசரதன் குடும்பத்தோடு தங்கியிருக்கிறார். சில நாட்களுக்கு பிறகு திரும்பவும் திருமண பேச்சு தொடங்குகிறது. அதாவது சீதையினுடைய தங்கை, சீதைக்கு ஒரு தங்கை, அவளுக்கு ஊர்மிளை என்று பெயர். இந்த சீதையினுடைய தங்கையான ஊர்மிளையை லக்குவனுக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள். பெரியவர்கள் சேர்ந்து ராமனுடைய தம்பிகளில் ஒருவனாகிய லக்குமணன் திருமணம் செய்து கொள்கிறான். இந்த ஜனக மகாராஜனுக்கு ஒரு தம்பி, ஜனக மன்னனுடைய தம்பி, அவருடைய பெயர் குசத்துவன் என்று பெயர். அவருடைய பெயர் குசத்துவன். இந்த குசத்துவனுக்கு 2 பெண் பிள்ளைகள். ஒருவள் மாண்டவி, மற்றவள் சுருத கீர்த்தி என்பது. இந்த 2 பெண்களையும் மற்ற 2 தம்பிகள் மணந்து கொண்டுகின்றனர். அதாவது பரதன் மாண்டவியை மணந்து கொள்ளுகிறான், சத்ருக்கன் சுருதி கீர்த்தியை மணந்து கொள்ளுகிறான். எனவே தசரதன் தன்னுடைய 4 பிள்ளைகளுக்கும் இந்த மிதிலை நாட்டிலே மிக அழகாக கோலாகலமாக மிக சிறப்பாக எதிர்பாராத நிலையில திருமணத்தை செய்து வைக்கிறார். தசரதன் தன் 4 பிள்ளைகளுக்கும் திருமணம் நடந்ததை எண்ணி மகிழ்ந்தார். இந்த கடைசியில் இருக்கிற செய்திகள் வினாவாக வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ராமனுடைய மனைவி சீதை, அதே போல லக்கனுடைய மனைவியார், ஜனக மன்னனுடைய தம்பியார், அவருக்கு எத்தனை பெண்கள், பரதனுடைய மனைவியார், சத்ருக்கன் மனைவியார் என்று சொல்லி குறிப்பிடுத்திக் கொள்ள வேண்டும். இந்த செய்திகளோடு இன்றியமையாத செய்திகளோடு பல செய்திகள் இருக்கிறது. நான் தேர்வு கண்ணோட்டத்தில் சில செய்திகளை மட்டும் நான் உங்கள் முன் வைத்திருக்கிறேன். பாலகாண்டம் செய்தி முடிவடைகிறது. இந்த பதிவு உங்களுக்கு பயன்பட்டிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் யான் பெற்ற இன்பம் பெருகிய வையகம் என்று சொல்லி மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். கமெண்ட் பாக்ஸிலே உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். தமிழும் தங்கையாவும் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து அடுத்த பதிவோடு விரைவிலே நாம் மற்றொரு பதிவோடு நாம் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.